நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருமணம் செய்ய மறுத்ததால் வீட்டில் தனியாக இருந்த மாணவியை இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகபாளையம் பொன்னுமுத்து நகர் பகுதியில் வசித்து வரும் கண்ணன் என்பவர் மகள் அஸ்விதா. இவர் கோவை தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவருக்கும் பொள்ளாச்சி உடுமலை ரோடு அண்ணாமலையார் நகரைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின்னாளில் அது காதலாக மாறியிருக்கிறது. இதனால் 2 பேரும் தங்களது செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு காதலை வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் அஸ்விதா கடந்த சில நாட்களாக பிரவீன்குமாருடன் பேசுவதை தவிர்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் சம்பவத்தன்று அஸ்விதாவின் வீட்டிற்கு சென்றார். அப்போது வீட்டில் அஸ்விதா மட்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரவீன்குமார் தான் வைத்திருந்த கத்தியால் அஸ்விதாவை முகம், கழுத்து உள்ளிட்ட 5 இடங்களில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் துடித்து கொண்டிருந்த அஸ்விதாவை மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் இறந்த மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தப்பியோடிய பிரவீன்குமாரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் பொள்ளாச்சி நகர மேற்கு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இதையடுத்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகின. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அஸ்விதாவின் வீட்டு அருகே பிரவீன்குமார் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இதையடுத்து இவர்களின் காதல் விவகாரம் அஸ்விதாவின் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது. அஸ்விதா 2ஆம் ஆண்டு படித்து வருவதால் படிப்பு முடிக்கப்பட்டு திருமணம் குறித்து பிறகு பேசிக்கொள்ளலாம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே அந்த பகுதியிலிருந்து அண்ணாமலையார் நகருக்கு குடும்பத்துடன் பிரவீன்குமார் குடியேறியிருக்கிறார். இந்த நிலையில் அஸ்விதாவுக்கு வேறொரு இளைஞரிடம் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பிரவீன்குமார் அஸ்விதாவிடம் இது குறித்து கேட்டபோது அவர் அதற்கு சரியான பதில் கூறாமல் பிரவீனிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் அஸ்விதா வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவி அஸ்விதாவை குத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பிரவீனை கைது செய்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருமணம் செய்ய மறுத்ததால் இளைஞர் வீடு புகுந்து மாணவியை குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.